ஊர்ல வந்து நாங்க குண்டருக்குள்ள இறங்கி நாங்க உட்காந்து போராட்டம் பண்ணுவோம் சார். இல்லன்னா குவாரி குளிக்கல நாங்க போய் உட்காரோம், மொத்தமா போட்டு மூடி கிராமத்தை அழுதுச்சிருங்க. சரி, இப்போ நாட்டுக்காக போராடுறது, நீங்க இப்ப கிராமத்துக்காக போராடுறீங்க. உங்க போராட்டத்துடைய வடிவம் அடுத்து என்னவா இருக்க போகுது? அடுத்த வடிவம் இந்த அரசு அதிகாரிகள், அரசுக்கு அவப்பெயர் அதிகாரிகள், அரசு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அரசு அதிகாரிகள் தான் வந்து கடைநிலை மக்களுக்கு கொண்டு போறது. அரசு நல்ல திட்டங்களை கொண்டு வர்றாங்க, ஆனா அங்க மேல அரசு அதிகாரிகள் கடைநிலை வரைக்கும் அந்த மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சார் நம்ம அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறாங்க. இந்த போராட்டம் வந்து எங்க குவாரிகளுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னா எங்க போராட்ட வழி வந்து வேறமா இருக்கும். ராணுவம் இங்க இருக்கோம், நாங்க டெல்லியில போய் அடுத்து போராடுவோம் சார். இதை விட்டா எங்க வேற வழி தெரியலைங்க சார். இதுக்கு முன்னாடி ஆட்சியர்கிட்ட கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி நாங்க போய் மனு கொடுத்தோம் சார். எங்க ஊர்ல இருக்க பஞ்சம் நிலங்கள், கோயில் நிலங்கள், அரசு ஒப்படைப்பு நிலங்கள், அசைன்மெண்ட் லேண்ட் எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்க போய் கொடுத்தோம். கலெக்டர் சார் படிச்சு பார்த்துட்டு ஆர்டிஓ ஃபார்வர்ட் பண்றாங்க. ஆர்டிஓ படிச்சு பார்த்து தாசார் ஃபார்வர்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஏற்கனவே பண்ண ஆய்வு ரிப்போர்ட் டிடி மைக்ஸ் வந்துருச்சு. டிடி மைக்ஸ் கேட்டா தாசார்ட்ட கேளுங்கன்றாங்க, தாசார்ட்ட கேட்டா ஆர்டிஓ கேளுங்கன்றாங்க. இப்படி சுத்தி வரதுக்காக சார் நாங்க வந்து 60 நாள் விடுமுறை போட்டு நாங்க வந்திருக்கோம். உங்க ஊருக்காக வந்து 60 நாள் லீவ் போட்டு எல்லாருமே எங்க ஊருக்கு எல்லா ராணுவர்களும் 60 நாள் உங்க ஊரா சார்? எல்லா ராணுவர்களும் எங்க ஊர் தான் சார். கல்லணை புதூர் கிராமம் சார். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க சார். இப்போ வந்து ஒரு 50 பேர் ராணுவர்கள் இருந்து வந்திருக்கோம் சார். 60 நாள் எங்க மக்களோட வழி வந்து இந்த கிராமத்துக்கு காட்டம்ன்றதுக்காக நாங்க வந்திருக்கோம் சார்.